தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீ முருகன். அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் குமாரன். அறிவு, வீரியம், ஞானம், இளமை, அழகு அனைத்திற்கும் வடிவமே முருகன். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை அடக்கி உலகங்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். அப்போது சிவபெருமானின் திருநெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீச்சுடர் 6 துண்டுகளாகி 6 சரவண பொய்கைகளில் விழுந்தது. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை மாதர்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்தபோது 6 முகங்களுடன் கூடிய முருகன் தோன்றினார். அதனால் அவர் ஆறுமுகன், சண்முகன் என அழைக்கப்படுகிறார். முருகன் கையில் உள்ள வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். அது அஞ்ஞானம், அகந்தை, தீமை ஆகியவற்றை அழிக்கும் சக்தி. சூரபத்மனை முருகன் போரில் தோற்கடித்து அவனின் அகந்தையை அழித்து அவனை மயில் மற்றும் சேவல் வடிவில் மாற்றி அருள் செய்தார். இதுவே முருகனின் கருணையின் உச்சம். முருகனின் வாகனம் மயில், அது அகந்தையை அடக்கிய ஞானத்தின் சின்னம். அவரின் கொடி சேவல், விழிப்புணர்ச்சி மற்றும் வெற்றியின் அடையாளம். முருகன் தமிழ் மொழியுடன் ஆழமாக இணைந்த கடவுள். திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம் போன்ற தமிழ் இலக்கியங்கள் முருகன் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்கின்றன. தமிழகத்தில் முருகனின் 6 படைவீடுகள் மிக புகழ்பெற்றவை. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை. குறிப்பாக பழனி முருகன் தண்டாயுதபாணி. அகந்தையை துறந்து ஞானத்தின் வழி சென்றவரின் வடிவம். ஞானபழம் காரணமாக சிவபெருமானுடன் நடந்த நிகழ்வு. முருகனின் துறவு வாழ்க்கையை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. முருகன் என்பது வெறும் கடவுள் அல்ல. அவர் இளைஞர்களின் தெய்வம், வீரத்தின் சின்னம், ஞானத்தின் வடிவம், கருணையின் உருவம். கந்தா, கடம்பா, குமாரா என்று மனமுருகி அழைத்தால் வாழ்க்கையின் தடைகள் விலகி வெற்றி, அமைதி, ஞானம் நிச்சயம் கிடைக்கும். ஓம் வேலன் துணை, முருகன் அருள் துணை. ஓம் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீ முருகன். அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் குமாரன். அறிவு, வீரியம், ஞானம், இளமை, அழகு அனைத்திற்கும் வடிவமே முருகன். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை அடக்கி உலகங்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். அப்போது சிவபெருமானின் திருநெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீச்சுடர் 6 துண்டுகளாகி 6 சரவண பொய்கைகளில் விழுந்தது. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை மாதர்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்தபோது 6 முகங்களுடன் கூடிய முருகன் தோன்றினார். அதனால் அவர் ஆறுமுகன், சண்முகன் என அழைக்கப்படுகிறார். முருகன் கையில் உள்ள வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். அது அஞ்ஞானம், அகந்தை, தீமை ஆகியவற்றை அழிக்கும் சக்தி. சூரபத்மனை முருகன் போரில் தோற்கடித்து அவனின் அகந்தையை அழித்து அவனை மயில் மற்றும் சேவல் வடிவில் மாற்றி அருள் செய்தார். இதுவே முருகனின் கருணையின் உச்சம். முருகனின் வாகனம் மயில்.